உனக்கு பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு. இன்னும் என்ன நிச்சயம் பண்ணி கல்யாணம் செய்ய கொடுக்குற ஒண்ணுதான் பாக்கி. அதையும் சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஆமாமா, நிச்சயம் பண்ணி கல்யாணம் தேதி குறிங்க. கூடவே என்னோட கருமாதிக்கு ஒரு தேதி கொடுத்துருவேன். ஏன் இப்படிலாம் பேசிக்கிறீங்க? பாவி, என் வயிற்று நெருப்பலி வர மாதிரி பேசிருக்கிறீங்க. நீ சந்தோஷமா இருக்கிறதுனால இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது சமூகமா இப்படி எல்லாம் பேசிருக்கு. ஆமா, உங்களுக்கு என் மேல ஆசை அன்பு இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா நான் சொல்ற போன கல்யாணம் பண்ணி வைங்க. இல்ல நீங்க சொல்ற மாதிரி பங்களா பணம் தோட்டம் தொட போட்டுதானா கூடவே ஒரு புளியும் தோண்டி வச்சிருமா. என்னடா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற? இப்படிலாம் பேசினா என் மனசு நாசம் போறாங்கல்ல. என்ன இருந்தாலும் அந்த பொண்ணு அழகா இருக்கிற. ஏன் அதிகமா பணம் வசதி இருக்குது. இது பத்தாத நமக்கு. ஏண்டி ராஜேஸ்வரி, அவங்க வேண்டாம் ஒரே உள்ள தெரிய போட்டாங்க. அப்புறம் விட்ட வேண்டியதா அவன் ஏண்டி தொந்தரவு பண்ற? குடியோட கொண்டாலும் என்ற பையனை கொண்டு போயிடுறது. என்னன்னு கேட்டேன். உங்க பையன் பக்கத்துல இருக்காருனால தைரியமா பேசுறீங்களாக்கோ? அவனுக்கு ஜாதா ஒரு பேசிட்டு இருந்தீங்க. அப்புறம் நடக்கவே வேலையா ஜாக்கிரதை. கொஞ்சமா மனப்ப பயம் இருக்கும். பயமா தாண்டி இருக்குது. உங்க கல்யாணம் பண்ணி தொடங்கி 30 வருஷத்துல இருந்து கூட பையன் தாண்டி குடும்பமே நடத்திட்டு வர்றேன். என்ன இல்ல என்ன பேச அதிகமா போயிட்டு இருக்குது? என்ன அதிகமா போயிட்டு இருந்து கேட்டேன். அதிகமா வந்து பேச அழைக்க பேசுறேன். அப்புறம் நைட் எப்படி ஏடாபுரம் பண்ணி போடாது. என்ன பையன் பக்கத்துல இருக்கான். மனசுல பயத்தை வச்சு பேசுறேன். இங்க வாருங்க, அவங்க சொல்லுங்க. என்ன பண்ணுவாலும் ஏது பண்ணுவாலும் செய்யாது. அந்த 5 ஜாமீன் மேலதான் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எடுத்து சொல்லுங்க. அம்மா, அப்பா கிட்ட சொல்லி சொன்னால என்னோட மனசுல இருக்கிற முடிவை மாத்திக்க முடியாது. எனக்கு உமாதான் கொண்டாட்டியா வரணும். கொஞ்சம் நிதானமா யோசனை பண்ணி பாரு. அம்மா, இதை யோசனை பண்றதுக்கு என்னமா இருக்குது? என் மனசுக்கு உமா பிடிச்சி போச்சு. எனக்கு உமா தான் வேணும். இதே மீறி நீங்க சொல்ற மாதிரி வேற ஒரு பொண்ணா இருந்தா உங்களோட ஒரே பையன் உயிரோட இருக்க மாட்டான். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. கணிக்க முடியாது. இந்த காலத்துல எந்த பெற்றவங்க பண வசதியெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணாம இருக்கிறாங்க. எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறாங்க. நானும் அப்படிதான் கல்யாணம் நினைச்சேன். அதுதான் அம்மா, பணம் மூட்டையே இருந்தாலும் நம்ம வெளியில போகும்போது கட்டி தொட்டு கல்யாணம் பண்ணிக்கிற கொண்டாடிதாமா. காசு பணமா இல்ல. இந்த காலத்துல என்ன இருந்தாலும் அதுக்கு அம்மூட்டு அழகா இருக்கிற. நீயும் அழகு 2 பேரும் சேர்ந்து திருவிழா நடந்து போனா புருஷ கொண்டாடிய பாரு 4 பேர் ஆச்சரியப்படுறவங்க தானே இருக்கிறா. ஆமா, என் மனசுக்கு உமா பிடிச்சி போச்சு. அதே மீறி வேற எந்த அழகா இருந்தாலும் எனக்கு வேண்டாமா. என்னடா கண்ணே, என்ன இருந்தாலும் அந்த ஜாமீன் குடும்பத்துல பொண்ணு கட்டிக்கதான் நமக்கு கொஞ்சம் மரியாதையா இருக்கும். ஏன்? ஆமா, உங்க ஆசைக்காக என் மனசுல இருக்கிறத எடுத்துக்கிட்டு மனசுக்கு பிடிக்கிற கூட காலம் பூரா சந்தோஷம் இல்லாம வாழ சொல்றியாமா. இன்னும் நிறைய இருக்கு. அதாவது வந்து ஆமா நிறுத்துங்க. இன்னொரு தடவை அந்தியூர் பொண்ணு அமெரிக்கா பொண்ணு சொல்லிட்டு இருக்காருங்க. பண வசதி நம்ம தமிழ்ல இருக்கிறது இன்னும் 5 தலைமுறைக்கு ஆகுமா. ஏமா இப்படி காசு பணம் பணம்னு அலையறீங்க? அம்மா, உமாவை நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தெரியுமா? இதுக்குதாமா. இது முன்னாடியே சொல்லக்கூடாது. நீங்க இங்க பாருங்க, என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. அந்த உமாதான் இந்த வீட்டுக்கு மருமக. ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. என்னடா நம்ப மாட்டா? அப்பா, மாசம் நின்றுக்காதீங்க. பொண்ணு பார்க்க போகணும். ரெடி ஆகுங்க. கொஞ்ச நாளைக்கு பேசாதான் இருக்காதுங்க. நாட்டம் போட்டு வாயை பேசி எனக்கு வாங்கி வர மாதிரி இருக்கு. சரி சேனாமா சொத்த பல்லுக்கு இந்த சொல்றேன். அதான் நாட்டு வரணும். சாமி தப்புன்னு கட்டிருச்சா சார். நான் கொஞ்ச நாளைக்கு உயிரோட இருக்கா. எனக்கு கொண்டு கூடாதா? உங்க வாயால மூஞ்ச கொள்ளுவார். ஏய், உன் வாயில வர்றது காத்துடா. கார்பன் டை ஆக்சைடா. இந்த சொன்ன கட்டி வந்துட்டு அவரு யாருமே இல்ல. எங்க சன்னிதானத்துக்கு வந்திருக்கோம்.
மும்மூர்த்தி உருவாக்குற மனிதனே, முக்கம்பேட்டு நெற்றிகளோடு வந்த ஊர் காவலனே, எங்கள் ஊர் எங்கள் ராஜாதி ராஜனே, படையப்பனே, வருக வருக. அதே பாப்பா தெய்வீரவாதத்துக்கே அந்த மாதிரி இருக்குது. அது எங்க தெய்வத்தோட ஐக்கியமே இருக்கு. தெய்வமா இது எங்களை வாழ வைக்கிறது பாபா. எந்திரி. போலீஸ் ஆஃபீஸர் பிடிக்கிறோம். ஆபீஸர் அந்த 2 நாயங்களையும் பிடிச்சி அரசு படி தங்கத்தோடு வாங்கணும். என் குடிச்சா குடிச்சிருக்காரு, அவர் ஆசீர்வாதம் வாங்கிக்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் காமிச்சுக்குவாங்க. சாமி என்ன சொல்றாரு? அவர் காத்து சாங்க வாயால் பேசவே மாட்டான், எல்லாமே காத்து போடுவாங்க. இப்ப என்ன சொல்றாரு சாமி? 18 வாழை பார்த்து வாங்கிட்டு வந்து நாளைக்கு பூஜையில கலந்துக்கிட்டு சாமி கூட்டி விடு. சரி நான் வரேன். என் ஆசீர்வாதம் பண்ணி போறேன். அப்பாடா, இப்பதானே நிம்மதியா வந்துருச்சு. வண்டி வண்டியா வரப்போது பாருங்க. எப்படா வா கண்ணு, இல்ல வா பெண்ணு. ஒண்ணுமே பேச மாட்டாரா? ஊமையா கேட்கிறாரு. அவர் காத்து சாங்க வாயால பேச மாட்டார். சாமி, எங்க வீட்டுக்காரர் வர வர ரொம்ப மோசமா போயிட்டாரு. எதோ பேசிட்டு இருக்கிறாரு, எதோ உளறிட்டு இருக்காரு. உங்க நம்பிக்கை வந்திருக்கேன், நீங்களே புருஷனை காப்பாத்தணும். அப்புறம் என்ன? என்னது தேனா? ஆமா, ஏன் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது பாபான் சக்தி. கடவுளே, என் பேரு சொல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறேன். ஆதியோட சக்தி எவ்வளவு பெரிய சக்தி. அப்பா, இப்பதான் உங்க மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கையே வந்திருக்கு. இந்த அழகுள்ள புருஷனை பாருங்க. எப்படியாவது என் புருஷனை நீங்க தான் காப்பாற்றணும். முதல்ல உன்னை பண்ணிட்டு அப்புறமா இவனை பண்ற. என்னது? அது இப்பதான் 2 நாள் ஆகுது. இன்னும் 16 நாளைக்கு வா, அப்புறம் சரி பண்ணிடலாம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. கொண்டாடி கொண்டாடி குஷ்பு வேணும். ஆமா, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நான் ஒரு இருக்கும் போது எப்ப பாரு குஷ்பு குஷ்பு அவ்வளவே நினைச்சிட்டு இருக்கிறேன். குஷ்பு கல்யாணம் ஆகி போச்சு. இப்போ ஒரு குழந்தை போல இருக்குடா. ஏன்னா எழுதி போறவங்க குஷ்பு கல்யாணம் ஆகி போச்சா? பாத்துட்டீங்களா? இதான் முதல் கடி. இன்னும் போக போக நிறைய கடிச்சிட்டா இருப்பாரு. அதனாலதான் சீக்கிரம் அவருக்கு வைகிட்ட பார்த்து கடிச்சிட்டு தெரிய வைங்க. ஆசீர்வாதம் பண்ணிக்க. எடுபடி நாய தேவதான் சொல்லி என்ன மாற்றி விட்டுறியா இருக்கு? ஏனுங்க ஐயா, ஆறாமரத்தை காத்து சுகமா இருக்குது, நல்லா அமைதியா உக்காந்துட்டு எதுக்கு பஞ்சாயத்து போட்டு இருக்குன்னு வாயை தோற்று சொல்லுங்க. எனக்கு என்னையா சொல்லுவாடி உரப்பையன் பொண்ணு கேட்கற, நீங்க என்ன சொல்ல போறீங்க? நான் எனக்கு இங்கே சொல்றேன்.
கேளுங்க, நான் என்னங்க சொல்றது? ஐயோ பெரிய மனுஷா, அவருக்கான பஞ்சாயத்திலே நிறுத்திருக்குது. அவரே சொல்லுனா எனக்கு சொல்லுவாரு. என்ன கோல் முட்டையில் வெண்ணெய் சொல்லு. 18 பெட்டி பெரிய மனுஷங்கள நான் சொல்றது என்னன்னா, எனக்கு ஒரே அக்கா, என் அக்காவுக்கு ஒரே பொண்ணு. எனக்கு முறை பொண்ணுங்க. பொண்ணு கேட்டேன், என் மாமன் கொடுக்க மாட்டேங்கிறான். என்னன்னு கேட்டு சொல்லுங்க. ஏய் மரியாதை இல்ல மாவிலே போயிடுவாங்கண்ணா. ஏ மாமா, ஏற்கனவே அண்ணன் கெட்டுதான் இருக்குது. இனிமே உனக்கு மரியாதை கொடுக்க முடியாது. இங்க பாரு காக்குறாயா, முறை பையன் பொண்ணு கேட்கறான். நீங்க என்ன சொல்ல போறீங்க? முறப்பையன் வீட்டு பார்த்து விட்டுட்டு இருந்தேன். இனிமே அவன் யாரோ நான் யாரோ. என்னவாம்மா திடீர்னு இப்படி சொல்லிவிட எப்படிங்கம்மா? நான் யாரோ நீ யாரோன்னு? என் அக்கா காலத்துல தாலி கட்டினது அது இல்லாத போயிருமா? இல்ல என் அக்கா தான் உன்ற வீட்டுக்கு வந்து வாக்குப்பட்டால அதுதான் இல்லாத போயிருமா? நானும் என் அக்காவும் ஒரே வயசுல பிறந்தமே, அதுதான் இல்லாத போயிருமா? என் அக்கா வயசுல பிறந்தாலே அந்த தங்க ஜெல இவதான் இல்லாத போயிருவாளா? இருந்தா வாசிய அடங்கி பேசு. பஞ்சாயத்து கூட பார்க்க மாட்டோம். பல பேசி கொடுங்க. முதல்ல கையில் அடிச்சு விட்ட, இப்ப செருப்புல அடிக்கணும்னு சொல்ற. அது ஆனா இன்னைக்கு அடி வாங்கிட்டு போறவனா இல்ல, இவள பொண்டாடி ஆகிட்டு போறவனா இருக்கும். காட்டுறாயா, பஞ்சாயத்து கூட்டி கூட்டி நீங்களே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? ஏனுங்க சண்முகாண்டி, முறைப்பையன் பொண்ணு கேட்கறான். முறைப்பையனுக்கு பொண்ணு கொடுத்தானே ஆகணும். இங்க பாருங்க கவுண்டர், என்ற பிள்ளைக்கு கல்யாணம் பண்ற வயசு இல்ல. அவன் சின்ன பிள்ளை படிச்சுட்டு இருக்கிறான். படிச்சு டாக்டர் ஆகணும். படிக்கிற இந்த நேரத்துல பஞ்சாயத்துல கூட்டி கல்யாணம் அது இதுன்னு ஏங்க ஏங்க இந்த பிள்ளைய கெடுக்கிறீங்க? நீங்க எப்ப பெண் கலக்குறீங்க? பேசாம இருங்க. இதை பாருங்கய்யா, அவரை கட்டிக்கிறதுக்கு எனக்கு சம்மதம் இல்லை. நான் படிக்கணும், இல்ல 4 வருஷம் படிக்கணும். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எங்க அப்பா எந்த மாப்பிள்ளை கட்டி வைக்கிறாரோ அவரு தான் கல்யாணம் பண்ணுது. இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவரோட சேர்த்து நானும் சாராயம் கட்டி தான் போகணும்.